Hi everyone. Hello friend, எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிங்கி and Oliver. ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி தான் அந்த வீடியோ எடுக்கிறோம். என்னென்னா நாங்கள் வந்து டெய்லி பர்த்டே விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். ஏன்னா நீங்களும் எங்களோட ஃபேமிலி மாதிரி உங்களை வந்து விஷ் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாகிறீங்க அப்படின்றத நாங்கள் பார்க்க வந்து சரி ஓகே அந்த ஹாப்பினஸை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் கமெண்ட்ஸ் அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது சில கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறதுனால நாங்கள் வந்து அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அது ஹர்ட் ஆகுது. சில பேர் நீங்கள் எழுதுறீங்க இந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க எங்களை அப்படின்னு சொல்லி. அதனால நான் வந்து எக்ஸல் ஃபார்ம் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணேன், எல்லாரையும் வந்து அதில் ஆட் பண்ண சொல்லி. ஆனாலுமே வந்துட்டு சில பேர் வந்து கமெண்ட்ஸில் விஷ் பண்ண சொல்லி எழுதுறீங்க, நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் கோவப்படுறீங்க, சில பேர் அப்செட் ஆகுறீங்க. ஆனாலுமே நிறைய பேர் அந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து எழுதுறீங்க உங்கள் நேம். அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எங்களோட ஒர்க் அப்புறம் எங்களோட அந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் வந்து எழுதுறதும் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் சம்டைம்ஸ் வந்து எங்கள் ஒர்க் பிஸினால் நாங்கள் இல்லை வேறு ஏதாவது நாங்கள் பிஸியாக இருந்தோம் அப்படின்னா எங்களால் விஷ் பண்ண முடியறதில்ல. சில பேர் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அவ்வளோ அன்பாக, அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஆனால் சில பேர் வந்து நீங்கள் கொஞ்சம் அப்செட் ஆகுறீங்க, கஷ்டப்படுறீங்க, அது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் பர்த்டே விஷஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அது வந்துட்டு இப்போது எங்கள் வேலையினால் சம்டைம்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டாலோ இல்லை கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து எக்ஸலில் போடாமல் கமெண்ட்ஸில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால மெசேஜ் நான் அதை மிஸ் பண்ணிடுறதுனால நீங்கள் அப்செட் ஆகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நானும் இவங்களும் வந்துட்டு ரொம்ப இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். சில பேரை வந்து நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அதான் நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ எனக்கு வந்து வாக்குக்குமே ஒர்க் ஃபுல்லாக 9 to 4 வந்து நான் ஒர்க் முடிச்சுட்டு அடுத்து நான் இங்கே உள்ள லாங்குவேஜ் கிளாஸ் போயிட்டு அதோட ஹோம் ஒர்க்கு அப்புறம் யூடியூப் வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, அப்படி எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது முடிகிறதுக்கே வந்து 3 o'clock அந்த மாதிரி ஆயிடுது. காலையில் தான் தூங்குறேன் நான். அதான் நான் வந்துட்டு என்ன நினச்சேன் அப்படின்னா உங்களையும் நான் கஷ்டப்படுத்திட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த பர்த்டே விஷ் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் ஆரம்பிச்சுட்டு அதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. நீங்கள் எங்களை ஃபேமிலி மெம்பர்ஸாக எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் வந்து விஷ் பண்ண சொல்கிறீங்க. அதனால் உங்களுக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கிது. நிறைய பேருக்கு நீங்கள் விஷ் பண்ண சொல்கிறதுனால அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. பட் ஆனால் எங்களால் இப்போ வந்து அதை கண்டினியூ பண்ண முடியல. பிகாஸ் எங்களுக்கு நிறைய டாஸ்க் எல்லாமே ஆட் ஆகிட்டே இருக்குது எங்கள் லைஃப்குள்ளே. அதனால நாங்கள் இப்போதைக்கு வந்து இதை ஸ்டாப் பண்ணுறோம். ஏன்னா உங்களையும் எங்களால் வந்து ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியல. எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எங்களை ஃபேமிலியாக நினச்சி இதை புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்து ஏன் அப்படி ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப 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 சாரி அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ. பாய்.